இந்தியா வந்து யாருக்காவது கடனை திருப்பி கொடுக்கணும்னா அமெரிக்க டாலரில் கொடுக்கணும், இல்லைன்னா தங்கத்தில் தான் கொடுக்கணும். ஸோ உலகம் மொத்தமும் எல்லா நாடுகள்லேயும் செல்லுபடியாகக்கூடிய ஒரு விஷயம் வந்து தங்கம். அது ஒரே மாதிரி 24 கேரட் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட டாலரில் எல்லா நாட்டிலையும் ஒரே விலை தான். அப்படிங்கிற போது ஒரு அவசரத்துக்கு கையில் நம்ம இப்போ பயணம் பண்ணால் எடுத்துகிட்டு போகிறோம்ல சில பொருட்களை, 2-3 நாளைக்கு கெடாது, இதை வச்சு சாப்பிட்லாம், அர்ஜென்ட்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தங்கம் தான் வந்து எந்த குழப்பங்கள் வந்த போதும் பயன்படக்கூடிய ஒரு கரன்சி. அதனால தங்கத்தை வாங்கி அவங்க வச்சுக்கிறாங்க. ஒரு நாடு எதை நம்பி அவன் இன்னொருத்தன் ஏற்றுமதி பண்ணுவான்? அவங்ககிட்ட ரிசர்வ்ஸ் இருக்கான்னு பார்ப்பான். இல்லைன்னா அவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு திருப்பி பணத்தை கொடுக்கலைன்னா எங்கே போய் கேட்கறது, எவ்வளோண்ணா? அந்த மாதிரி அதுக்கு பேரே ரிசர்வ் கரன்சி தான். ஒரு ஒரு குடும்பத்துக்கு ரிசர்வ் பணம் வச்சுக்கிற மாதிரி ஒரு நாட்டுக்கான ரிசர்வு. அது டாலரு அல்லது அதிக செல்லுபடியாகக்கூடிய வேறு ஏதாவது. முதல்லாம் யூகே பவுண்ட் இருந்தது, சுவிட்சர்லாண்டுடைய இது பணம் இருந்தது. இப்போ யூரோ ஓரளவுக்கு வச்சுக்கலாம். தங்கம் வந்து யூரோவை காட்டிலும் யூஎஸ் டாலரை காட்டிலும் சீனாக்காரனும் ஒத்துக்குவான், அமெரிக்காக்காரனும் ஒத்துக்குவான், எல்லாரும் ஒத்துக்குவாங்க. அதனால தங்கத்தை வாங்குறான்.